Hello students, I am Ramanan. In the video class 10 exercise 3.15 இருந்து sum number 2 பார்க்க போறோம். Draw the graph of x, y is equal to 24, x, y is greater than 0 using the graph find அப்படின்னு கொடுத்திருக்காங்க. When y is equal to find when subdivision 1 y when x equal to 3 y ஓட வேல்யூ x ஓட வேல்யூ 3 ஆ இருக்கும்போது என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. and second subdivision x when y is equal to 6 y ஓட வேல்யூ 6 ஆ இருக்கும்போது x ஓட வேல்யூ என்ன அப்படினு ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது graph of variation அப்படின்றதனால இது எந்த மாதிரி வேரியேஷன் அப்படிங்கறத நாம உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. from this given equation இந்த ஈக்குவேஷன்ல இருந்து x y is equal to 24 இல்லையா, y ஓட வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். y is equal to 24 by x. இப்போ இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது நமக்கு இதில் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா எக்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய கிராஃபுக்கு தகுந்த மாதிரியோ அல்லது இங்கே சம்மில் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரியோ வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு பொறுத்த மாதிரி தான் ஒய்யோட வேல்யூ மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். when x is equal to 1 and y is equal to 24 by 1, ஆன்சர் என்ன 24. இதுவே நான் x is equal to 2ன்னு கொடுத்தேன்னா y is equal to 24 by 2 12ன்னு மாறும். ஓகே, இதுவே 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். x is equal to 3 and y is equal to 24 by 3 which is 8. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ அதிகமாக அதிகமாக இங்கே ஒய்யோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது டைரக்ட் வேரியேஷன் கிடையாது. ஒரு வேல்யூ அதிகமாகி இன்னொரு வேல்யூ குறையுதுன்னா அது இன்டைரக்ட் வேரியேஷன் அல்லது இன்வெர்ஸ் வேரியேஷன். முதல்ல இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா when x increases y decreases. Okay, therefore it is indirect variation. முதல்ல இது எழுதணும். சம்மில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது. இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து வேல்யூஸ் மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டது இது. அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன் இது. இப்போ கொஸ்டினுக்குள்ளார 2 எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருக்குது, தனித்தனி வேல்யூ இருக்குது. இதுக்கு நாம் கால்குலேஷன் டேபிள் மூலிமா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இன்னொரு முக்கியமான வார்த்தை கொடுத்துருக்காங்க, யூசிங் த கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, முடிஞ்ச அளவு இந்த வேல்யூஸ் வந்து டேபிளில் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எடுக்க போகிறோம் அண்ட் ஒய்யோட வேல்யூ எடுக்க போகிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இங்கே ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இதுலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 24. ஓகே, அடுத்தது எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 12. இப்போ 3 எடுக்க வேண்டாம். ஏன் எடுக்க வேண்டாம்னா கிராஃப்லேருந்து கேட்குறாங்க. அதை பாருங்கள், கிராஃப்லேருந்து கேட்குறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுன்றது. போடுறதா இருந்தாலும் போடலாம், பட் நம்ம கிராஃப்லேருந்து ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கட்டும். ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு 4 எடுக்கலாம். 4 எடுத்தால் இங்கே என்ன வரும், x is equal to 4 then y is equal to 24 divided by 4, 6 வரும். 6 4s are 24. அப்போ ஆன்சர் வந்து இங்கே 6 வரும். இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அவாய்ட் பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் ஒய்யோட வேல்யூ 6 வருது. டேபிளேஷன்லேருந்தே நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி வருது இல்லையா, அதனால் இந்த வேல்யூவையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 எடுத்தால் டெசிமலில் வரும், அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். 6 எடுப்போம். 6 எடுத்தோம்னா 4 டைம்ஸ். அடுத்ததாக 7 8 எடுத்துக்கலாம். 8 எடுத்தோம்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள். இதில் இன்னும் நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த 4 வேல்யூஸ் போதும். இல்லை இன்னொரு வேல்யூ இருக்கலாம்னா 12 எடுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 12 எடுக்கும்போது இந்த வேல்யூ 2 வரும். ஏன்னா அது இந்த மேலே வந்து நியூமரேட்டரில் 24 இருக்குது. இதுக்கு ஈக்குவலண்ட்டான அல்லது இதுக்கு மல்டிபிளாக இருக்கிற மாதிரியோ அல்லது இந்த 24க்கு ஃபேக்டர்ஸாக இருக்கிற மாதிரியோ சில விஷயங்கள் எடுத்துக்கிறது வந்து டெசிமலை நமக்கு அவாய்ட் பண்ணும். கிராஃபில் நம்ம போடும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து, அதாவது சம்மில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு இது என்ன மாதிரியான வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்.
அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் டேபிள் போட்டாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் குறிச்சிட்டு கிராஃப் வரைய வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேல் ஃபிக்சேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ப்ரீவியஸ் சம்லையும் சொல்லியிருக்கோம், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லையும் சொல்லியிருக்கோம், நமக்கும் தெரியும் கிராஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கேல். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் குறிச்சிடலாம். பாயிண்ட்ஸ் 1,24, 2,12, 6,4, 8,3, 12,2. Okay. Scale in x-axis 1 centimeter 1 unit. Okay. அடுத்ததா in y-axis 1 centimeter 2 unit. ஏன்னா இங்கே வந்து நிறைய இருக்குது. நமக்கு வந்து கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா y is equal to 6ன்னு வரும்போது எக்ஸாக்ட் ஆன்சர் வரும்போது ஒரு இன்டர்மீடியட் வேல்யூவாவோ கிராஃப்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ வர வேண்டாம். எக்ஸாக்ட் வேல்யூவாக வர்ற மாதிரியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். இது நீங்கள் இதே சம்ம நீங்கள் ஒரு 4-5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது நல்லாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு, இப்போ பிளாட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கேல் எழுதலாம். அகைன் கிராஃப் ஷீட்டுக்கு மேலே ஸ்கேல் in x-axis 1 centimeter. ஓகே. அடுத்ததா in y-axis 1 centimeter 2 unit. ஓகே. இப்போ y-axis and x-axis வரைஞ்சிடலாம். y-axis, x-axis. இது வந்து நம்ம y-axisல எல்லாமே நம்ம 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? y-axisல இந்த இடம் 2 யூனிட். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. இப்போ x-axis மார்க் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போதும். பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். 1,24 இங்கே இருக்குது. ஓகே. அடுத்ததா 2,12 இங்கே இருக்குது. அடுத்ததா 6,4 இல்லையா? 6 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. 6,4. நெக்ஸ்ட் 8,3. 8 இங்கே இருக்கும், 3 இதில் பாதியில் இருக்கும். இது 8,3. இது 6,4. ஓகே. லாஸ்ட் பாயிண்ட் 12,2. பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்தோம், இன்டைரக்ட் வேரியேஷனுடைய கிராஃபு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மாதிரி ஒரு பார்ட் கர்வாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இதிலிருந்து நம்ம கிராஃப் நம்ம இப்படி தான் வரைய போகிறோம். ஓகே. கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ அவங்க சம்மில் கேட்டிருக்கிற கொஸ்டின் 2 இருக்குது. ஒன்று வந்து எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஒய்யோட வேல்யூ 6 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இப்போ இதிலேருந்தே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். when x is equal to 3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நான் க்ரீன் கலர் லைனில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். x is equal to 3 அப்படிங்கிறது இதுதான் இல்லையா? இது எங்கே போய் ஹிட் ஆகுதோ அப்படியே ரைட் டர்ன், நீங்கள் லெஃப்ட் டர்ன் இந்த y ஆக்சிஸில் எங்கே டச் ஆகுது? 8ல் டச் ஆகுது. ஸோ when x is equal to 3, y is equal to 8. ஓகே. அடுத்ததா when y is equal to 6. when y is equal to 6 இந்த இடம் எங்கே டச் ஆகுது?
4க்கு நேராக டச் ஆகுது. ஸோ சம்மில் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. when x is equal to 3 and y is equal to 8 and y is equal to 6 னும்போது x is equal to 4. Okay. From the graph, first subdivision questionல கேட்டிருந்தாங்க when x is equal to 3 and y is equal to 8 இல்லையா. செகண்ட் சப்டிவிஷனில் y is equal to 6 இல்லையா. y is equal to 6 x ஓட வேல்யூ கிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். when y is equal to 6 and x is equal to 4 இது நம்ம கிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சோம். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மு, அதுக்கு பிறகு இதிலிருந்து என்ன வேரியேஷன் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக எழுதியே ஆகணும். அதுக்கப்புறம் கால்குலேஷன் பாக்ஸ் போட்ட பிறகு அதை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்கேலை பேஸ் பண்ணி கிராஃபை பேஸ் பண்ணி ரிசல்ட். நமக்கு கொஸ்டினில் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறாங்க, அந்த ரிசல்ட்டை தெளிவாக எழுதிடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட் ஆஃப் திஸ் கிராஃப். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.